தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியலாளர் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலை மையப்படுத்தியா முருகர் மாநாடு நடைபெற்றது? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் அந்த மாதிரி மையப்படுத்தி அந்த ஒரு கருத்தியல் ரீதியாக நடத்தப்படவில்லை. முருகர் மாநாடு நடத்தப்பட்டது எதற்குன்னா, உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்ற சர்ச்சை வந்தது இல்லையா? ஆமாம். அப்பவுமே தீர்மானிக்கப்பட்டது முருகர் மாநாடு ஒன்றுங்க நடத்தணும் நினைச்சாங்க. அது நடத்துறதுக்கான இடங்கள்லாம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட இது ஓராண்டு கால பணி எனக்கு தெரியும். ஏன்னா நான் பவன் கல்யாணம் அழைச்சிட்டு வரும்போது அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பவன் கல்யாணம் அழைச்சிட்டு வரணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஏன் பவன் கல்யாணம் அழைச்சிட்டு வரணும்? ஏன் வரக்கூடாது? அவர் முருக பக்தர், அறுபடை வீட்டுக்கு வந்து சாமியை கும்பிட்டார்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பச்சை வேஷ்டி கட்டிட்டு அவர் யாரையும் வரக்கூடாது, பின்னாடி என்னை கூட வர வேண்டாம்ட்டார். 6 படை வீட்டுக்கு தனியாக போனார். ஒரு சாதாரண பிரஜை மாதிரி போனார். அவர் கண்டுகிட்டவங்களுக்கு ஒரு அந்த கோவிலில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர் அறிஞ்சவங்களை. அவர் முருகர் மாநாடு நடத்த போகிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. அதுபோக தான் வெற்றி பெற்ற தன்னுடைய எம்எல்ஏக்கள் பதவியேற்றாங்க இல்லையா, அவங்கள 6 டீமாக பிடித்து 6 படை வீடுக்கு அனுப்புகிறார் தமிழ்நாட்டில். இது வந்து முருக பக்த மாநாடு இப்போ தான் நடக்குது. அந்த சூழலில் அவர் அங்கே வந்தார், முருகரை வணங்கினார், முருகரை பற்றி ரொம்ப தெரிஞ்சார். அது மாதிரி இந்துவில் அறுபடை வீடுன்னு ஒரு புத்தகம் போட்டாங்க. என் மகன் கொடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப படித்தார், நெகிழ்வாத. எப்போ அப்போல்லாம் முருகர் மாநாடு நடத்த போகிறாங்க, செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. பவன் கல்யாணம் உடனே ரொம்ப நாளாக நான் தொடர்பில் இருக்கலையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம்மா, அறிக்கை மீன். அப்போ அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அப்போ முருகர் மாநாடு நடத்துவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, உடனே அதெல்லாம் இப்போ ரொம்ப முருகர் மேலே அவருக்கு உண்டு. அதே மாதிரி முருகரை பற்றியான சங்க இலக்கியங்கள் என்னென்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டார். யார்? பவன் கல்யாணம். ஆமாம், திருமுருகாற்றுப்படை இருக்குது, நீங்கள் படிங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் கெஸ்ட்டு மாதிரி போட்டு தரேன், தமிழில் தான் கிடைக்கும். ஆங்கிலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல, தேடி பார்த்ததில்ல. அது மாதிரி காவடி சிந்த அண்ணாமலை ரெட்டியார், எங்கள் ஊர் பக்கத்துக்காரர். கழுகுமலைக்கு வந்து ஊத்துமலை ஜமீன் மருதப்பன தேவர். அவர் வரும்போது காவடி எடுத்துகிட்டு கழுகுமலைக்கு வரார், கோவில்பட்டி பக்கத்தில். அவர் ஊத்துமலையிலேருந்து சங்கரங்கோவில் மேற்கே இருந்து அவர் நடந்து வரணும். அவருக்கு வெறுங்காலோடு தானே வருவார், செருப்பு இல்லாமல். காலில் வந்து வலி கிளியெல்லாம் இருந்தது, புண்ணாகி போச்சு. அந்த வலியை மறக்கிறதுக்கு சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார், சங்கரங்கோவில் பக்கத்தில் இருக்குது, ஹரிவிளவந்தநல்லூர், அவர் காவடி சிந்த பாடிட்டு வந்தார். அவருக்கு இதுக்கு வலியெல்லாம் தெரியாமல் அவரை வந்து வேகப்படுத்துகிறாப்புல தூக்கி கஷ்டங்கள் தெரியாமல் கூடையே படிச்சுட்டு வந்தார் ராகதாகத்தோடு. அந்த காவடி சிந்த MS அம்மா ஐநாசுவையில் படித்தாங்க. இதை பற்றி ஆன ஒரு ஆங்கிலத்துடைய தரவுகள்லாம் அவர் கொடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் திருப்புகளை பற்றி அவர் ஏற்கனவே படிச்சிருக்கிறார். இவ்வளவு பக்தி நூல்கள் எல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இதை மட்டும் பேசிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாநாடு அப்படிங்கிறது முருகர் மாநாட்டிற்கு பின்பு தமிழ்நாடு, முருகர் பக்தர் மாநாட்டிற்கு பின் தமிழ்நாடு அப்படின்னு 2ஆ பிரிவு. அவர் அரசியல்வாதியே, நானும் அரசியல்வாதியே. இங்கேருந்து ஒரு குறிப்புகள் கொடுப்போம்ல, என்னென்ன பேச சும்மாவாக இருப்பேன். நாங்கள் நெருப்பு வைக்கணும்ல மாநாட்டுக்கு வந்தால். வெறும் வந்து திருப்புகளை மட்டும். இப்போ நாங்கள் ஒரு அரசியல்வாதியே, நாங்களும் ஒரு பொரியை வைக்கணும்ல. யாருக்கு அந்த பொறி? பொறி யாருக்குன்னா திமுகவுக்கு. பவன் கல்யாண். சரி சார், பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுல பொறி வச்சு என்ன மாற்றம்? நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்ல தெளிவாக கேட்டுங்க. இவங்க எத்தனை பள்ளியில் மாநாடு நடத்துகிறாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு நாள் முழு சாப்பாடுக்கு பாடலாம் போட்டு நடத்துகிறாங்களா? அங்கே சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களே பிச்சை எடுத்து மாநாடு நடத்துகிறாங்க, நன்கொடைன்னு. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்த ஞாபகம். தமிழ் முருகன் மாநாடு என்னத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க. முருகரை பற்றியே தெரியாது. அங்கே வந்தவங்க அத்தனை பேருமே திருப்புகள், முருகன் என்றால் அழகு, திருவிக்கா சொன்ன தமிழும் முருகனும், தமிழ் முருகனின் அழகு அங்கிறத பற்றி தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. அந்த ஒரு அம்மா கனிமொழின்னு பேசின ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா பேசுகிறது கவனிச்சிருப்பீங்க. அவ்வளோ அருமையாக முருகனை பற்றி பேசுகிறாங்க. அங்கே முருகரை பற்றி தெரிந்தவர்கள் வந்தார்கள். முருகர் தமிழ் கடவுள். 60 நிலங்களில் அவர் குடியிருக்கின்றார். எல்லாம் மலை சார்ந்த இடம் தான். ஆனால் நெய்தலும் திருச்செந்தூரில் இருக்கல, எங்கள் மலை இல்லாமல். ஆனால் 60 நிலங்கள் தமிழ்
வகைப்படுத்தவில்லை, அந்த இடங்கள்ல தான் முருகப்பெருமான் அந்த இருக்கிறார். கனிமொழி அம்மாவும் அரசியல் பேசிச்சு முடிக்கும் போது. பேசதான் செய்வாங்க. ஏங்க அது நாங்கள் என்ன ஜீவகாரி வள்ளலார் ஜீவகாரி சாப்பாடை போடுறோம், நாங்களும் பேசுவோம். அங்கே மேடையில் அரசியல்வாதி இருந்தாங்களா இல்லையா? பவன் கல்யாணம் இருந்தார், நயினார் நாயகன் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இருந்தார், பேசதான் செய்வாங்க. இவங்க பேச மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போய் ஸ்டாலின் பேசல, பேசவும் தெரியாது, ஏன்னா எழுதி கொடுத்ததை பேசுவார். அங்கே போய் இந்த இந்து சமுதாயம் நடத்துகிற கூட புகை மண்டலத்தில் இருக்கும், அது இருக்கும், இது அதெல்லாம் கூடாதுன்னெலாம் பேசினார். இல்லை, அதனால தான் சார் சொல்கிறாங்க ஆப்போசிட் தரப்புல இருந்து நீங்கள் இதை அரசியல் மாநாடு நடத்துனீங்க, பக்தி மாநாடு நடத்தலைன்னு. அதனால தான் பக்தியும் அரசியலும் ஒன்றே. இலக்கியம், தமிழ் இலக்கியம் பக்தியிலிருந்து வந்தது, பக்தியிலிருந்து வந்ததுதான் அரசியல். பக்திக்கும் அரசியலுக்கும் தள்ளி போக முடியாது. இலக்கியங்களே, சங்க இலக்கியங்களே பக்தி இலக்கியம் வந்தது. பதிகத்தில் 4000 தீப பெருந்துல தமிழ் வளர்ந்தது, அதை மறக்க முடியாது. அதே மாதிரி அரசியல் மன்னர்கள் இருக்கிறாங்க, கடவுளை வணங்கிட்டு தான் சிவபெருமானோ அவங்கவுங்க வணங்குற கடவுளை வாங்கிட்டு தான் அவங்க பரிபாலத்துக்கு காலையில் போவாங்க. அவங்க நாற்காலி அரியணையில் உட்கார்றாங்க இல்லையா அரசு பரிவாரத்தில், அன்னைக்கு காலைல சாமியை கும்பிட்டு ஐயா இன்னைக்கு பரிவாரத்துக்கு போகிற, நல்லது செய்யணும், மக்களுக்கு குடிகளுக்கு நல்லது செய்யணும். அப்படித்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் யானோ கல்வனாகி விட்டேன் என்று தன்னை உயிரே விட்டார் பாண்டியன். அதே மாதிரி மனுநீச்சோர் தன் மகனானாலும் தேரை ஏற்றினார். பக்தி என்பது மக்களின் ஒழுக்கம், மக்களின் மரபு சார்ந்த ஒரு வாழ்வியல். சனாதானம் என்பது யாரை தீட்டுப்படல. அப்ப ராமானுஜர் ஒடுக்கப்பட்ட மக்களை திருக்குளத்தார் என்று அழைக்க மாட்டார் இல்லையா? திருப்பான ஆழ்வார் ஒரு தலித், அவர் பிராமன் தலையில தூக்கி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். பதிகம் பாடின சிவனடியார்கள், பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட பலர் தலித் மக்கள் இருக்காங்க. இந்த அரசியல் எல்லாத்தையுமே சார் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரணும். தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்கிறார், அண்ணாமலை கலந்து கொள்றாங்க, எல் முருகன் கலந்து கொள்றாங்க. சரி, பவன் கல்யாண் ஆந்திராவில இருந்து ஆந்திர துணை முதலமைச்சர் இங்க பேசணும் சார். என்கிட்ட கேட்டாங்க, நான் அழைச்சிட்டு வந்தேன் சார். நானும் நயினார் நாகேந்திரன் போனோம். எங்க போனோம்? விஜயவாடாவுக்கு போனோம். இந்த மாதிரி இந்த மாநாடு நடத்த போறோம், நீங்க அவசியம் வரணும்னு. சரி வாரேன்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் தான் போய் அழைச்சோம். சரி, இதுக்கு பிறகு அவருடைய தாக்கம் இந்த மாநாட்டில் என்ன இருக்கும்? ஏன்னா அவருடைய கலந்துகிட்டு அவருடைய தாக்கம் மாநாட்டில் அவருடைய பேச்சு, உரைவீச்சு, அவருடைய வேகம், அவருடைய அந்த வெப்பத்தை உருவாக்கி உள்ள தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட, சென்னையில தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட நின்று அவரால் ஜெயிச்சிட முடியாது. யார் சொன்னேன்? நான் தான் பேட்டி போட்டிருக்கேன். நான் 60 தொகுதி கொடுத்துருக்கேன். பாபு சொல்றாரு சார். சேகர்பாபு முட்டாள்கள். சேகர்பாபு என்னங்க படிச்சிருக்க? எந்த கல்லூரி? அரசியல் தெரியுமா சார்? கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா? பதிகம் தேவார பதிகத்தை படிச்சு சொல்ல, வானாகி மண்ணாகி ஒளியாகின்னு படிக்க சொல்ல, 4000 ஒன்று படிக்க சொல்லுங்க. அவன் அந்த ஆள் ஸ்டாலின் வீட்டுக்கு சேவகம் பண்ணிட்டு இருப்பாள், மந்திரியார் சேவகம் பண்ணிட்டு இருக்காப்புல, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அந்த அம்மா முதலமைச்சர் துணைவியார் எங்கேயா கோயிலுக்கு போல துணைக்கு போய் பாதுகாப்பா அந்த அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு அழைச்சிட்டு வராப்புல, அவ்வளவுதான். சவால் விடுறாரு சார். சவால் என்ன சார் சவால்? அவர் ஜெயலலிதா உட்கார் போய் கலைஞர் அடிக்கத்தான் வந்தார் சவாலோட. அதே திமுக இன்னைக்கு மந்திரியா இருக்காரு சட்டமன்றத்தில். அவர் சவால் என்ன ஆகும்? இன்னைக்கு கலைஞர் எங்களுடைய ஒப்பற்ற உட்கார் தலைவர், இந்த உட்கார் தலைவர் நாங்க நீ அடிக்க வரும்போது அவரோட இருந்த கலைஞரோட நீ எங்க இருந்து பாஞ்சி அவர் அடிக்க வந்த? சேகர்பாபு ஆமா, சட்டமன்றத்தில் கருணாநிதி ஆமா துணிஞ்சு வந்தார்ல, அடிக்கவோ தாக்கவோ வந்தாரா இல்லையா? இதே சேகர்பாபு தான் நடந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலினும் திமுக தலைவர் கலைஞரும் எதிர்த்து அவர் எதிர்வினை ஆற்றுறது சட்டமன்றத்தில் இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டுட்டு சொல்லுங்க. நாங்க அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியா இருக்கும்போது கலைஞரோட இருக்கோம். அவர் கண்ணீர் படிக்கும், கண்ணீரை தொடச்சோம், போதுமா? இப்போ அங்கேயே அடிச்சாங்க, இங்கேயும் மந்திரியா இருக்காங்க, நாங்க வெளியே இருக்கோம் இந்த நேரத்தில். அதுக்கு என்ன சார் இருக்கு பேசுறதுக்கு? சொல்லுங்க. பவன் கல்யாணால சேகர்பாபு சொல்றாரு, அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு அவருக்கு தமிழ்நாட்டில் அழுத்தம். எதிர்பாருங்கள், அதற்கான விடைகள் விரைவில் கிடைக்கும். நான் சொல்லக்கூடாது, பவன் கல்யாண் சொல்வார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதிர்வர்ற காலங்களில் பாருங்கள். நான் சொல்லிடுறேன். நான் என் ட்வீட்டில் என்ன போட்டேன்? ஏய் சேகர்பாபு பேசாமல் இரு, உன் ஸ்டாலினை பவன் கல்யாணம் ஏற்ற நில்லு. நான் சொல்கிறேன், சென்னையில் அண்ணா நகர் தொகுதி, வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, வேலூர், அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் தளி, ஓசூர்,
கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர், ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், கோவை மாவட்டத்தில் பல்லடம், உடுமலைப்பேட்டை, அப்படியே வந்து பழனி, திண்டுக்கல், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், தேனி, விருதுநகர், சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, விளாத்திகுளம். ஆனால் ஓட்டப்பிடாரத்தில் நிற்க முடியாது, ஓட்டப்பிடார சங்கரங்களில் தனித்தொகுதி நிற்க முடியாது. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்ட கீவளூர், கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி, இப்படிப்பட்ட தொகுதியில் பவன் கல்யாண் நிற்கிறதுக்கு நான் அழைச்சிட்டு வரேன். நீ எதிர்த்து ஸ்டாலின் நிற்க சொல்லு. நான் சவால் பவன் கல்யாணுக்கு அதிகாரப்பூர்வமாக நானே உனக்கு பதில் அளிக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ எல்லாரும் ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டிலேயே அதிமுக அழைக்கப்பட்டது, அதிமுகவுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா திராவிட தலைவர்களாக இருக்கட்டும், பெரியார், அண்ணா, எல்லாரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டதை எல்லாரும் இருந்து பார்த்து, அதிகபட்சமாக பெரியாரை இழிவுபடுத்த திராவிட முன்னேற்ற கழகம். என்ன நீங்கள் தான் பதிவில் பார்த்தேன், திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு இங்கே 2 மணி நேரம் வகுப்பு எடுக்கணும். இவங்க என்ன பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த காலி பைக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க, இவர் தேச விரோத சட்டத்தில் உள்ளதல்ல ஆனால் திமுக சொல்லலையா பெரியாரு? திமுக யார் சொன்னாங்க? பெரியார் சொன்னார் சார் திமுக மேல. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக நடத்துறாங்கல்ல, இவங்கள காலி பையங்க, இவங்களை ஜெயிலில் தேச விரோத சட்டத்தை உள்ள போடுங்க, காங்கிரஸ் ஆட்சி. ஓ, திமுக காரங்கள பெரியார் சொன்னார். அது மாதிரி இவர் கண்ணீர் துளினாங்க. அவர் வந்து பெரியார் வந்து துஷ்டன், உனக்கு இந்த வயசுல கல்யாணம், நீ உனக்கு என்ன இளைஞனா ஓடுற, உனக்கு என்ன கல்யாணம், உனக்கு மான ரோசம் இல்லையா? அதெல்லாம் திமுக காரங்க எழுதுனது தானே. இவங்களை விட மற்றவங்க திட்டாங்க பெரியார. திமுக காரங்கள் 40-50 திட்டாத திட்டா தந்தை பெரியார்னு சொல்லப்பட்டார். 67 வரைக்கும் அவங்க திட்டித்தானே இருந்தாங்க சார். திமுகவுக்கு எதிராக பெரியார் பிரச்சாரம் பண்ணார். குடியாத்தம் தேர்தலையோ இல்லை பொது தேர்தலையோ 67 திமுக வெற்றி பெறுந்தானே அவர் இருந்தார் 67 வரைக்கும். அப்போ என்னென்னலாம் 2 பேரும் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளவு மோசம், அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது. பெரியார் எழுதுனது, அவங்க கேட்டது எல்லாம் நடந்ததில்லை. இவங்க மொத்தத்தில் காங்கிரஸ்காரனும் மற்ற கட்சிக்காரங்க திட்டினதை விட திமுக அதிகம் திட்டி. அப்போ ஏன் ஒரு திட்டாத ஆளுக்கு 2-3 பேர் நான் சொல்லலாம். திமுக ஆசிய தம்பி ஒருத்தர் பெரியார் மேல அதிகமா திட்டல, எம்ஜிஆர் அதிகமா திட்டல, மீதி எல்லாருமே அண்ணா வந்து மென்மையா அவர் எதிர்வினையாற்றினார். ரொம்ப கலைஞர்லாம் என்ன திட்டார் முரசொலியில், இந்த கார்ட்டூன் படம் எல்லாம் எப்படி போட்டாரு பெரியார் விமர்சனம். ஆமா, கடுமையான படங்க இதெல்லாம். ஒரு நிமிஷம் சொல்ல, நீங்க பழைய இணையத்தில் எடுத்து பாருங்க. காங்கிரஸ்காரன் கூட அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டான். பாஜக காரன் இன்னைக்குள்ள அன்னைக்கு பாஜக ஜனசங்கம் தான், அவங்க கூட அன்னைக்கு கட்சி எங்க கிடையாது. சோசியலிஸ்ட்லாம் இருந்தது. ராஜாஜி கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அன்னைக்கு பெரியார் எதிரிகள் என்று கருதப்பட்ட காங்கிரஸும் சுந்தரா கட்சி, அது மாதிரி சிபிஎம் எதிர்க்கல, அந்த அளவுக்கு சிபிஎம் எதிர்கட்சியாக தான் இருந்தது. அவங்கெல்லாம் பெரியாருக்கு வந்து எதிர்வினை ஆட்டினவங்களா இருந்தாங்க. ஏன்னா சிபிஎம் கட்சி அவர் என்ன சொன்னார், பிராமின் கட்சி பார்ப்பனன் கட்சி தான் சிபிஎம் சொன்னது உண்டு. அவர் பி ராமமூர்த்தி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, பாலசுப்ரமணியம் இவங்களாம் இருந்தாங்க இல்லையா, அது பார்ப்பன கட்சின்னு எழுதுனது உண்டு விடுதலையில். ஆனால் மாநாட்டில் சரி அவரை அண்ணாவையும் விமர்சனம் செஞ்சுருக்காங்க சார். அண்ணாவை விமர்சனம் செஞ்சானா அதை கருத்து சொல்லியிருக்காருல்ல யாரு, நயினார் நாயகி. நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி அதிமுகவும் விருந்தினராக இருக்கேன், எங்கள் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரியல, நாங்கள் போன பிறகு தான் தெரிஞ்சது. சபை நாகரிகத்தினால நாங்கள் வெளியே வந்து உடனே அதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதிமுக அமைச்சர்கள். சரி, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி காட்ட போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நயினார் நாயகனை ஒத்துக்கிட்டாரு, நான் பாஜக தான், அது செஞ்சிடக்கூடாது, அது அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அந்த நடத்துறது இந்து முன்னணி ஆளுக்கு தான் நடத்துனாங்க. பவன் கல்யாணம், நயினார் நாகேந்திரனோ, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுக நடத்தல. இவங்கள விருந்தினராக கூப்பிட்டாங்க. விருந்தினராக கூட கீழே தான் உட்கார வச்சு, மேடையிலோட உட்கார வைக்கல. அதிமுகவை ஒரு பார்வையாளர் தான் உட்கார வச்சுருந்தாங்க, சிறப்பு விருந்தாளரை கூட அடிக்கலை. நயினார் நாகேந்திரன் மட்டும் தான் மேலே கூப்பிட்டாங்க. அப்படியா இருக்கும்போதே தவிர்க்கப்பட்டிருக்கணும். பல்வேறு கட்சிகள் சேர்ந்தவங்க அது செஞ்சது தவறு தான். ஹிந்து முன்னணி நடத்துகிற மாநாடு அந்த முன்னணி பாஜக நடத்தலாம், பிஜேபி நடத்தலாம். சார், ஏதாவது ஒரு புள்ளியில் அண்ணா கருணாநிதி இடையில மோதல் இருந்துச்சா? இருந்தது. எப்போ இருந்தது? அது எவ்வளோ இருந்தது, 2 பேரும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்ததெல்லாம் உண்டு. அந்த நேரத்தில் கருணாநிதி அண்ணாவை விமர்சிச்சிருக்காரா? கருணாநிதி எங்கேயாவது அண்ணாவை விமர்சிச்சிருக்காரா? நீங்கள் பெரியாரை விமர்சிச்சார் அப்படிங்கிறீங்க. ஆமாம், அண்ணாவை விமர்சிச்சு எழுதுறதுல 2 பேருக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் உண்டு, ஓப்பனாக சொல்லுது. அப்போது அவர் கூட இருந்து கலைஞரோட இருந்தவங்கெல்லாம் யாருன்னா மண்ணை நாராயணசாமி, அன்பில் தர்மலிங்கம், மதுரை முத்து,
இவங்க தான் இவங்க கூட இருந்தாங்க. இப்போ ஈவிகே சம்பத்தை வந்து கட்சியிலேருந்து அண்ணா நீக்க விரும்பலை. ஏன்னா அவர் உடைய ரொம்ப நெருக்கமாக இருந்தார், ரெட்டையர்களாக இருந்தாங்க. இப்போ பெரியார் விட்டு அவங்க திராவிட கழகத்திலேருந்து பிரியும் போது நீங்கள் எங்கேயே இருங்க, நீங்கள் வந்துட வேண்டாம், உறவினர் வந்துட வேண்டாம்னு சொல்லுவேன். இல்லைன்னா நான் உங்க கூட வர்றேன், உங்க கூட தான் நான் இருந்தேன், எனக்கு உறவு என்ன முக்கியம்னு வந்தார். அவரை வந்து வெளியேறதுக்கு காரணமானவங்க இவங்க. இந்த ஆளுக்கு அடிக்க போய் காவலர் கூட்டத்தில் வடசென்னையில் நடந்ததும், அதே மாதிரி வேலூரில் நடந்த கூட்டத்திலையும் நடந்த தாக்குதல்லாம் அண்ணாவை வேதனைப்படுத்துறது உண்டு. அதே மாதிரி ஈவிகே சம்பத்தை வந்து வெளியேற்றலாம் அவருக்கு விருப்பமே கிடையாது. யாருக்கு? அண்ணாவுக்கு. அப்படி இருக்கும்போது ஈவிகே சம்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக தான் கலைஞ்சிருந்தார். ஒரு கட்டத்தில் அவரை பிடிக்கலை. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நல்லா, அண்ணா இறந்த உடனே யார் முதலமைச்சர்னு நாவலர் இருந்தார். எம்ஜிஆர் இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருப்பாரா? இல்லை. எல்லா எம்எல்ஏலுக்கும் சேர்ந்து எம்ஜிஆர் தான் ஒன்று. 71 தேர்தலாம் நடந்து, 67 தேர்தலாம் நடந்து எம்ஜிஆர் வச்சா ஜெயிச்சாங்க. இந்த கட்டு போட்டு துப்பாக்கி சூடு 67 தேர்தலில். அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்கிற இந்த இடத்துல காங்கிரஸ் அங்கே பிளவுபடலை. ஸ்தாபன காங்கிரஸ், ஆளும் இந்திரா காங்கிரஸ் அன்னு பிளவுபட்டதில் 69 பிறகு அப்போ ஒரே காங்கிரஸ் காலம் மாட்டு சின்னம். தமிழ்நாட்டில் கூட்டணியே கிடையாது, காங்கிரஸ் தனியாக நிற்குது. கூட்டணியே கிடையாது, தனியாக நிற்குது. இவங்க திமுக ராஜாஜின் சுதந்திரா கட்சி, சிபிஎம் பி ராமமூர்த்தியுடைய சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவர் சோசியலிஸ்டுகள் எஸ்எஸ்பி பிஎஸ்பி அப்போ அந்த கட்சிகள் இல்லை. அதுபோக மாப்போசியுடன் தமிழரசு கழகம், முஸ்லீம் லீக் கைதே மில்லத் சாஹிப் இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வலுவான இத்தனை கட்சிகள் தான் இங்கே ஃபார்வர்ட் பிளாக் எல்லாமே 67 ஒரே. இவங்க திமுக இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் தனியாக நிற்குது. காங்கிரஸ் இவங்களை விட 1 லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்குறாங்க. ஆனால் அவங்கள ஆட்சி அமைக்க முடியலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க இந்த கூட்டணி இருந்ததுனால வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆருடைய துப்பாக்கி சூடு இதெல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி 67 வெற்றி பெற்றாங்க. திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி 71 தேர்தலையும் கலைஞர் வந்து சைதாப்பேட்டை தேர்தலில் குழந்தை ராமலிங்கம் எங்களுடைய வேட்பாளர், இளைஞர் காங்கிரஸில் இருந்தார். குழந்தை ராமலிங்கம் பிற்காலத்தில் எம்பியானார். அவர் சைதாப்பேட்டில் போட்டி போடுறார். கலைஞர் வந்து திமுகவில் போட்டி தொகுதியை விட்டு அதிகமாக வெளியே போகல. 71 எம்ஜிஆர் தான் நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி வரைக்கும் சென்னையிலேருந்து பிரச்சாரம் பண்ணார். அன்றைக்கி கலைஞர் இவ்வளோ தூரம் தெரியும் முதலமைச்சராக இருந்தவர் பிரச்சார காலத்துக்கு ரொம்ப குறைவாக பண்ணார். ஆனால் பிரச்சாரத்தில் அன்றைக்கி அவ்வளவு நாள்கள் செலவு பண்ணது எம்ஜிஆர் தான். அந்த நேரத்தில் அப்பவும் எம்ஜிஆர் தான் திமுக ஜெயிக்க வச்சார். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்கிறேன். தேர்தல் அப்போ வாக்குச்சீட்டு எண்ணணும், விடிய எண்ணுவாங்க. விடிய காலை ஒரு 5-6 மணி தான் வெற்றி பெற்றவங்க யாருன்னு சொல்ல முடியும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் விடிய 5 மணி. முதல் நாள் வாக்குச்சாவடியில் என்ன எண்ணிக்கை போகிறாங்க அன்றைக்கி தான் காலையில். அதுக்கு முதல் நாள் இரவு எல்லாரும் போய் காமராஜர் திருமலைப்பிள்ளை வீட்டில் அங்கே இருக்கு இல்லையா, அந்த தேரா என்ன காமராஜர் வீடு, எல்லாரும் அரசு அதிகாரிகள், போலீஸ், உயர் காவல்துறை, அவ்வளோ பொக்கே மாலைகள் ஓட காமராஜர் நீங்கள் தான் முதலமைச்சர்னு போய் பார்க்க போயிட்டாங்க. காமராஜர் அதை மறுதளிச்சார். வேண்டாம்ப்பா, நாளைக்கு தேர்தல் முடிவு வரட்டும், நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க, வணக்கம் சொல்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். எல்லாரும் அன்னைக்கு வந்து காமராஜர் தலைமையில் ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மத்தியில் அந்த தேர்தலில் 71 தானே? ஆமாம், 67. அதுக்கப்புறம் 71 தேர்தலில் காமராஜர் பேசுகிறார். நெடுமாறனை அனமதேயம்னு பேசிட்டாங்க திமுககாரங்க. அவர் அட்ரஸே இல்லைன்னு சொல்லிட்டார். திமுக காரங்க குறிச்சிக்கோ, இந்த ஊர் மதுரை முத்து இருக்கிற ஊருன்னு நினைக்கிறேன். மதுரையில் பேசுகிறார். மத்திய தொகுதியில் நெடுமாறன் இங்கே போட்டியிடுகின்றார். அவர் முகவரியை சொல்லுகிறேன். பா நெடுமாறன், தந்தை பெயர் பழனியப்பனார், மதுரையிலே திருவள்ளுவர் கழகத்தை உருவாக்கியவர், பலர்முதிச்சோலையை பிடி ராஜனோடு உருவாக்கியவர், அறுபடை விடான முருகன் வீட்டை உருவாக்கியவர். அது மட்டும் எம்ஏ பட்டதாரி, ஒரு நல்ல குடும்பத்தில் மதுரையில் பிறந்தவர். நாளை அமைய இருக்கின்ற என் தலைமையில் அமைய இருக்கின்ற ஸ்தாபன காங்கிரஸ் தமிழக ஆட்சியில் அவர்தான் கக்கனை போல உள்துறை அமைச்சர், குறித்துக்கொள். ஆனால் அவ்வளோ பாசிட்டிவாக பேசினார் தேர்தல் பிரச்சாரம். அந்த அளவு ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்றுன்னு அன்றைக்கி பேசப்பட்டது. அப்படி இருந்தும் தோத்தாங்க. எலெக்ஷனில் 2 தடவை அன்னைக்கு தடுமாற்றம் திமுக இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் வேறு மாதிரி போயிருக்கும்.
அன்னைக்கு வந்து கட்சிகள் நியாயமான கட்சிகள், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. பூத்து செலவுக்குன்னு ஒரு ஊருக்கு போனால் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வருவாங்க வேட்பாளர். இந்தாங்க நாளைக்கு டீ சாப்பிட்டுக்கோங்க, வேலை பாருங்க, 100 ரூபா தான் கொடுப்பாங்க செலவுக்கு, டீ செலவுக்கு. அந்த பூத்து வேலை இருக்கு இல்லையா, 100 ரூபா அன்னைக்கு பெரிய காசு, 100 ரூபா தான் கொடுப்பாங்க. எனக்கே நல்லா தெரியும், எல்லாரும் வந்தால் எங்கள் வீட்டில் தான் உட்காருவாங்க அந்த காலத்துக்கு. இது மட்டுமல்ல, மறுநாள் கலைஞர் ஜெயிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு துளிர் விட்டு போச்சு. அதுக்கு பிறகு தான் மாநில சுயாட்சி சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போது 71 வங்கதேசம் விடுதலை பெறுது. இந்தியாவின் முஜிபுர் ரஹ்மான் அவர் சொன்னாங்க. அதில் இந்திரா காந்திக்கு கோபமாகி போச்சு. அது மட்டும் இல்லை, விதவைகள் பென்ஷன் எங்கள் தலைவர் கொடுக்குறாரு கலைஞர் ஆட்சியில், இந்திரா காந்திக்கு நாங்கள் கொடுக்குறோம் கோவை மாநாட்டில் பேசினாங்க திமுக. இதெல்லாம் கோபமாகி தான் இந்திரா காந்தி கலைச்சாங்க. ஆக்சுவலாக விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தில் இந்திரா காந்திக்கு நாங்கள் கொடுக்குறோம், பென்ஷன் கொடுக்குறோம், தமிழ்நாட்டை உங்கள் முகவரியை பதிவு செய்யுங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அத்துமீறி. இந்த விஷயம் வந்து இப்போல்லாம் பலர் மறந்து. நான் இப்போ ஒன்று கேட்குறேன் சார், இப்போது தங்களுடைய தலைவர்களை மதிக்காத ஒரு மாநாடு நடக்குது, மதிக்காம அதனுடைய தலைவர்கள் பேசுறாங்க, அந்த இடத்துல அதிமுக இருக்குதே அப்படின்னு திரும்ப திரும்ப திமுக அது ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு எங்க பெண் நிறுவனம் ஒரு மருமகம் வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது ஊடாடி கிடாடி அவங்க எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது கதையை ஓட்டுறாங்க இந்த இணையத்தில். அதாங்க அவங்க வேலை. 24 hours ஸ்டாலின் மருமகம் ஏதோ பெண் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரா, அவங்களுடைய செய்கைகள் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. சரி, அப்போ அதிமுக பாஜகங்கிறது ரொம்ப இணைப்பா இன்டாக்டா இருக்கிற மாதிரி நிச்சயமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்கும் என்றது எனக்கு தெரியும். அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பகிர்வு, அமைச்சரவையில் பகிர்வு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அது கிடையாது அது. ஆனால் அமித்ஷாவுடைய பேச்சு அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கிற தோனியில தான் அது அப்படி இல்லை. அமித்ஷாவு பார்க்கும்போது சொன்னார், ஒரு கால் எங்கள் ஆதரவு தேவைப்பட்டால் அப்போ எங்களுக்கு அமைச்சரவையில் கொடுங்கன்னு தான் அவங்க கணக்கு. இது எங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்னு எந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி, அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அதுதான் அன்னைக்கு பேசப்பட்டது. ஒரு கால் ஒரு 5-10 எம்எல்ஏஸ் பிஜேபி வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குங்க, அப்போ இந்த 10 எம்எல்ஏ ப்ளஸ் பண்ணால் தான் ஆட்சி அமைக்க முடியும், அந்த நேரத்தில் கேட்கப்பாங்க. அதுதான் அவங்களுடைய கூட்டம். இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை கூட அதிமுக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அதிமுக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதிமுக ஒன்றும் மெனக்க எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, விடுங்க. அங்கே 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவரே தான் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் அது அவருக்கும் வேவ்லென்த் ஆஃப் அமித்ஷா அண்ட் எடப்பாடி பழனிசாமி, இவங்க யாரும் முடிவு பண்ண முடியாது. பாஜக கேடர்ஸோ அதிமுக கேடர்ஸோ முடிவு பண்ண முடியாது. பாஜகவிலே ஒரு சிலர் வந்து நயினார் நாகேந்திரன் நல்லா செயல்படணும்னு அவங்க ஒத்துழைப்பு தரணும். பாஜகவும் அதிமுக மேலே ஏறி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு திரு ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், யாராவது எழுதி கொடுப்பா, திருமாவளவன் தப்பாக எழுதி யாராவது எழுதி கொடுக்குறதெல்லாம் பேசுவாங்க. அதனால என்ன இருக்கு? இல்லை இஸ்ரேலுக்கு அந்த தாக்குதலுக்கு இவர் இங்கேருந்து சொல்வாரா? ஏன்னா ஒரு எம்பி, கடலூர் எம்பி, மயிலாடுதுறை எம்பி இந்த இவருக்கு அனுராதா திசநாயகா இருக்காலே, மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் பிரதர் அனுராதா திசநாயகா அன்னு எழுதி இந்த நாட்டில் மீனவரை காப்பாற்று அன்னு லெட்டர் எழுதுது. சுதா அது யாரோ எனக்கு தெரியாது. நான் ஏன் சம வயசுல தான் அரசியல் பேர் சொல்வேன். திடீர்னு ஆட்சி பல பேர் இன்னைக்கு வரலாம். என்ன இந்த லெட்டர் எழுதுறாங்க. இப்படியான தன்மையில் எல்லாமே வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எழுதலாம், வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலியமாக போக வேண்டும். இவர் ஸ்டாலினா எப்படி சொல்ல முடியும்? எப்பாவது கலைஞர் சொல்லியிருக்காரா? சீனாப்பூரில் சீனா உழுகாரு, உன்னை அடிச்சு போடுவேன், திட்டி போடுவேன், ஏதாவது சீனாவுக்கு அறைகூல் விட்டுருக்காரா? காமராஜர் விட்டுருக்காரா? அண்ணா விட்டுருக்காரா? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். இந்த ஒரு புரோட்டோக்கால் கூட தெரியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஒரு இருக்கிறாருன்னா நம்ம தான் வேதனைப்பட்டு. இப்போது சமீபத்தில் அந்த கூட்டணி மாறுபாடு மாதிரியான ஒரு சூழல் என்னென்னா, இந்த பக்கம் பாமக இந்திய அலையன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது செல்வ பெருந்துக்கு என்ன பண்ணுறாருன்னா ராமதாஸ் அவர்களை பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஒரு சேஞ்சஸ் பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சார். சரி, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். அதிமுக ஜெயலலிதா காலத்தில் என்ன ஓட்டு வங்கி சொல்லுங்கள், கணக்கு சொல்லுங்கள். 34%. இப்போ எடப்பாடிக்கு வேணால் ஒரு 30 வைக்குங்க,
நான் மைனஸ் தான் போட்டிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி போன நாடாளுமன்றத்தில் எவ்வளோ ஓட்டு தனியாக நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கின? எத்தனை %? 13%. 12 வேண்டாம், 8 போடுங்க. 8, நான் 12 சொல்ல 8 தான் சொல்கிறேன். 38 ஆச்சியா? 38. கிருஷ்ணசாமிக்கு 1% இருக்குமா? 39. இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு வந்து 1% இருக்குமா? 1.5% இருக்குமா? அதோட அதிகமாக 2% இருக்குமா? 2-3 இருக்குமா? இல்லை நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல. 3% இருக்குமா? எவ்வளோ தான் இருக்கும்? நான் நம்பர்ஸ்ல நான் சொல்ல விரும்பல, பட் எவ்வளோ இருக்கும்? அப்புறம் 41 போட்டுக்கோங்க. 41. பவன் கல்யாண கூட்டு வந்தேன் இல்லையா? பவன் கல்யாணம் எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு இப்போ அந்த பதில் வரும். தமிழ்நாட்டில் நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டம் தவிர்த்து எல்லா மாவட்டத்திலும் தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டுகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில் 3000 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டு, அதிகபட்சமாக 45,000 50,000 ஓட்டு ஒரு சில தொகுதிகளில். இந்த ஓட்டு வந்து ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 20% இருக்குது. இந்த 20%த்தில் நாங்கள் ஒரு 8% தான் எதிர்பார்க்குறோம். 41, 8, 49. அதே மாதிரி திமுக மேலே எதிர்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்ப்புன்னு இருக்கு இல்லையா? அந்த எதிர்ப்பில் 1% எடப்பாடி போடுங்க. கிராசாந்தி வால் 50% போயிருந்தாங்க. இது மட்டுமில்ல, திமுகவுக்கு மரபு ரீதியாக சிறுபான்மை மதம் என்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் போகுது. அந்த ஓட்டை வந்து விஜய் கொஞ்சம் பிரிப்பார், டிண்ட் பண்ணுவார், அதை பள்ளமாக்குவார். அந்த ஓட்டு அங்கே போகும். திமுக மேலே கெட்ட பேர் வேறு இருக்குது. கூட்டணி கட்சிகள் அந்த நேரத்தில் தொகுதியில் அதிகமாக கேட்பாங்க. இவங்க கொடுப்பாங்களா செய்வாங்களான்னு என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு விஜய் கூட அவங்க போவாங்க. இப்படியான சூழலில் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 50% வந்துடுது இந்த கணக்கு பிரகாரத்தில். திமுக உடைய வாழைப்பழத்தை பிடுங்கிறாப்ப பெரிய தார், பழத்தாராக இருக்கும் வாழைப்பழம். 2 சீப்பு, ஒரு சீப்பு பிடுங்கினா பள்ளம் இருக்கும். அது மாதிரி கூட்டணிலையும் பல்ல விழலாம். அவங்களுடைய ஓட்டு வங்கின்னு சொல்லப்பட்ட சிறுபான்மையர் ஓட்டு தெலுங்கு ஓட்டில் பல்ல விழப்போகுது. இதை வச்சுட்டு நாங்கள் ஜெயிப்போம். அதுதான் இவரை பவன் கல்யாணை அழைத்து கொண்டு வந்த நோக்கம். தெலுங்கு ஓட்டை கன்சாலிடேஷன் ஆஃப் தெலுங்கு ஓட்ஸ் 20%. நாங்கள் 20% எதிர்பார்க்கல. நாங்கள் முட்டாள்கள் அவ்வளவும் கிடையாது. அதில் 8% தான் எதிர்பார்க்கோம். பவன் கல்யாணுக்காக 8% ஓட்டு வந்துருவோம் இருக்காங்க சார். பாதுகாப்பு இல்லைன்னு தெலுங்கு மக்கள் நினைக்கிறாங்க சார். என்னையே ஒரு கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. போதுமா? வந்தேரிகள் திருமலை நாயக்கர் மகாலை இடிக்க வேண்டும், திருமலை நாயக்கர் சிலையை அகற்றப்பட வேண்டும் என்று பல பேர் நொந்து போயிருக்கிறாங்க. அப்படி யார் சொன்னாங்க? அது என்கிட்டே அது யாரும் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்த செய்திகள். வந்தேரிகள்னு சொன்னாங்க தெலுங்கர்களா. புரியுதா? இதெல்லாம் அவங்கள ஊனப்படுத்தியிருக்கு. ஊனப்படுத்தும் போது நமக்கு பாதுகாப்பு நாளைக்கு என்ன? சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சிறுபான்மை கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சிறுபான்மை மொழி நாம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 நூற்றாண்டு காலாக தமிழத்தில் இருக்கோம். நம்மளை வந்தேரிகள் நீங்கள் போங்கடா உங்களெல்லாம் விரட்டணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து மாலிகாப்பூர் படையெடுத்து வந்து கம்பனன் வந்து தான் அதை காப்பாற்றான், தென் தமிழகத்தை பாதுகாக்க. நாயக்கர் மக்கள் ஆட்சியால் தான் சங்க இலக்கியங்கள் பாதுகாக்கப்பட்டது, திருமலை நாயக்கர் மகால் கட்டப்பட்டது, மங்கம்மாள் சாலை கட்டப்பட்டது. அதே மாதிரி அன்னசத்திரங்கள், கல்லுக்கட்டங்கள் எல்லா இடத்தும் ரோட்டு பக்கம் இருக்கும். இன்னைக்கு பாதுகாப்பு. அன்னைக்கு 5 நூற்றாண்டு முழுக்க கல்கட்டங்கள் இன்னைக்கு நிற்குது. திருவள்ளூர் உங்கள் வரிசையாக கன்னியாகுமரி சாலை வரைக்கும் அங்கங்கே அன்னசத்திரங்கள். தெருவழி நடந்து போகிறவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, இரவு இவ்வளவு நலத்திட்டங்கள், குளங்கள் வெட்டினாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த இது மதுரையில் தெப்பக்குளம், அது வந்து அவங்க கட்டது. அதே மாதிரி பொற்றாமலை குளத்திற்கு சரியா தண்ணி வர்றாப்புல அந்த இது வச்சு கட்டினாங்க. அப்போல்லாம் டெக்னாலஜி யாரும் தெரியாது. அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் அந்த செஞ்சி பக்கத்தில் ஏரி மாவட்டம் என்று சொல்லப்பட்ட இவ்வளோ அவங்க தான் கட்டாங்க. மலையாள மக்கள் வந்து இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டு தான் வந்தவங்க. சரி, மலையாளத்துக்கும் கன்னடர்கள்னா உடுப்பிக்காரங்க ஹோட்டல் வைக்க வந்தாங்க. சரி, மலையாளிகள் வந்து எல்லைப்புற மாவட்டங்கள் நம்ம வந்து மலையாள தேசமும் நம்மோட இருந்தது. அது மாதிரி ஆந்திரா, இன்றைக்குள்ள ஆந்திரா நம்மோட, ஆனால் ஆந்திராவில் இல்லை இன்னைக்குள்ள ஆந்திரா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சென்னை ராஜதானின்னு இருந்தது. அதுமாதிரி மலையாள பிரதேசங்கள் என்று சொல்லக்கூடிய பாலக்காடு, தேவிகுளம், பீர்மேடு இதெல்லாம் மலையாள பிரதேசம் தமிழ்நாடு வருது. அதே மாதிரி உடுப்பி, சவுத் கன்னடா, தெற்கு கர்நாடகம் நம்மோட இருந்தது. அன்னைக்கு 56 தான் இவங்கெல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க.
அப்படி அன்னையிலேருந்து தொடர்பு தான். இது வந்து ஒரு நூற்றாண்டு தொடர்பு தான். இவங்க வந்து எனக்கு என்ன, இவங்கெல்லாம் பார்டர் ஸ்டேட், ஆனா தெலுங்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, எல்லா தொகுதிகளிலும் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கு. ஆமா, அவங்க வந்து ஒன்றுபட்ட ஆந்திரான்னு ஒரு மாநிலம் இருந்தது இல்லையா? ஆமா, ஆந்திரா வந்து பிரகாசமே முதலமைச்சர் சென்னை ராஜதானிக்கு ஆகிறதுக்கான சூழ்நிலை பார்த்து பொப்ளி ராஜா கூட ஆனார் இல்லையா? அன்னைக்கு நீதி கட்சி ஆச்சுல. உங்களுக்கு புரியுதா? பிரகாசம், காங்கிரஸ் டி பிரகாசம், அவர் விஜயவாடா பக்கத்தில் உள்ள ஊர்க்காரரு, அவர் இங்கே போட்டிட்டார் இல்லையா? அந்த அளவு சென்னை மாகாணத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் பார்டர் இருக்கு, அந்த வள்ளியூர் வரைக்கும் அவர் பிரகாசம் வந்து பேசியிருக்காருல அந்த காலத்தில். அப்போ சென்னை மாகாணங்கிறது வள்ளியூர் வரைக்கும் சென்னை மாகாணம், கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, அது வந்து திருவிதாங்கூர். ஆமாம், அவன் சிரிக்காக்குளம், அதாவது ஒரிசா பார்டர்லேருந்து வள்ளியூர் வரைக்கும் நம்ம இருந்தோம். அப்போ ஆந்திராக்காரங்கள் அன்றைக்கு இருந்த சஞ்சீவ் ரெட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, அவங்களுக்கெல்லாம் சென்னை தானே அன்னைக்கு நகரம், சென்னையில் தான் இருந்தாங்க. 56 தெலுங்கு ஓட்டிங் நிறைய இருக்கு. 56ல் பிரிஞ்ச போது தான் இந்த அரசியல்வாதிகள் கர்னூலுக்கு போனாங்க. கர்னூல் ஒரு இடைக்கால நகரமாக வச்சிருந்தாங்க. குண்டூரில் கொஞ்சம் சில ஆஃபீஸ்க்கு வச்சாங்க, அங்கே போனாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 85 பிறகு தான் சினிமா நடிகர்கள் இங்கே தான் இருந்தாங்க. நாகேஸ்வர ராவோ, என்டி ராமாராவோ, ஜமுனாவோ, சாவித்திரியோ, அதே மாதிரி இன்னும் பாருங்க ரெட்டிகள் ஸ்டுடியோ இருக்கும், வாகினி, ஈனி, பரணி, பத்மினி, இவங்கெல்லாம் இங்கே சென்னையில் தான் 85 வரைக்கும் இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தெலுங்கு ஓட்டு இங்கே இருக்கு, பாஜக பவன் கல்யாணம் கொண்டாடுறாங்க, அவர் இங்க வராரு, ஆனா இவ்வளவு வாக்கு இருக்குன்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பவன் கல்யாண் அப்படிங்கிற சந்திப்பாங்க, அதுக்கான பணிகள் நான் செஞ்சுட்டு இருக்கேன். போன வட்டம் அவர் வந்துட்டு காலையில் மார்னிங் ஃப்ளைட் வந்தார், சார்ட்டர் ஃப்ளைட், மதுரைக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டார். மறுநாள் சென்னைக்கு வந்து அன்றைக்கி அவர் எடப்பாடி இங்கே இல்லை. இந்த ஒரு தேசம் ஒரு தேர்தல் அன்றைக்கி வரும்போது அவர் இல்லை. அடுத்த முறை நாம் அதுக்கான அது கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அதனால் விரைவில் சந்திப்பு இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்திலையும் பவன் கல்யாணுடைய பங்கு இருக்குங்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம், அது அவர் விருப்பத்தை பொறுத்து. நான் ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம சந்திக்கலாம். நன்றி.